மகேஸ்வரி அவங்க வீட்டின் ஹாலில் சோபாவில் அமர்ந்து போனில் பேசி கொண்டிருந்தார். அவர் முகம் முழுக்க அத்தனை பெருமையும் மகிழ்ச்சியும் தெரிந்தது. மறுமுனையில் அவரது தோழி பேசி கொண்டிருந்தார். மகேஸ்வரி பெருமையாக சொன்னார், ஆமாடி, என் மக கவிதா ரொம்ப கெட்டிக்காரி. கல்யாணம் ஆகி 3 மாசத்துலயே புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மாமியார் குடும்பத்தை விட்டுட்டு தனியாக குடுத்தனம் போயிட்டா. கூட்டு குடும்பத்துல இருந்தா நிம்மதி இருக்காதுன்னு என் பொண்ணு எடுத்த முடிவு எவ்வளவு புத்திசாலித்தனமானது பாத்தியா என்று சிரித்தார். அதே நேரம் சமையல் அறையில் இருந்து டீ கப்புகளை எடுத்துக்கொண்டு மகேஸ்வரியின் மருமகள் சுமதி ஹாலுக்கு வந்தாள். மகேஸ்வரி போனை வைத்ததும் அவரிடம் டீயை கொடுத்தார். டீயை வாங்கிய மகேஸ்வரியின் முகம் உடனே சுருங்கியது. டீல சர்க்கரையே இல்லை. உங்க அம்மா வீட்டில் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா? ஒழுங்கா ஒரு வேலையும் செய்ய தெரியல. இதுல நீயும் என் புள்ள செல்வாவும் தனியா போகணும்னு ஆசை வேற என்று கூறினார். சுமதிக்கும் செல்வாவுக்கும் திருமணமாகி 1 வருடம் ஆகிறது. செல்வா ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான். சுமதி வீட்டில் எத்தனையோ அட்ஜஸ்ட் செய்து கொண்டு வாழ்ந்தாலும் மகேஸ்வரி அவளை ஒரு நாளும் பாராட்டியதே இல்லை. அன்று இரவு செல்வா வேலை முடிந்து வந்ததும் மகேஸ்வரி அவனிடம் பேச ஆரம்பித்தார். செல்வா, இங்க பாருப்பா, உன் பொண்டாட்டி சுமதிக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல போல. நம்ம குடும்பத்தை பிரிச்சுட்டு உன்னை மட்டும் தனியாக கூட்டிட்டு போக பார்க்குறா. மருமகள்னா குடும்பத்தை ஒன்றா வச்சிருக்கணும். ஆனால் இவ குடும்பத்தை பிரிக்க வந்த கொடுமைக்காரி. நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். எங்களை நடுத்தருவில் விட்டுட்டு போக பார்க்குறா உன் பொண்டாட்டி என்று கண்ணீர் வடித்தார். சுமதி அறைக்குள்ளில் இருந்து இதை கேட்டு நெஞ்சம் உருகி அழுதாள். அவளுக்கு தனியாக போகும் எண்ணமே இல்லை. ஆனால் மகேஸ்வரி தினமும் அவளை கொடுமைப்படுத்துவதோடு தன் மகள் தனியாக போனதை கொண்டாடுவதையும் அதே மருமகள் நினைத்தால் அவங்களால் தாங்க முடியவில்லை. அடுத்த வாரம் மகேஸ்வரியின் மகள் கவிதா தன் கணவனுடன் தாயார் வீட்டிற்கு விருந்திற்கு வந்தாள். மகேஸ்வரிக்கு தன் மகளை கண்டதும் பாசம் பொங்கியது. வா கவிதா, வாங்க மாப்பிள்ள. தனி கொடுத்தனம் போனதுலேருந்து என் பொண்ணு முகம் எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கு பார்த்தீங்களா? அங்க மாமியார் கூட இருந்திருந்தா இவ முகம் இப்படி இருக்குமா? என் பொண்ணு புத்திசாலித்தனமா முடிவெடுத்து தப்பிச்சிட்டா என்று மருமகள் சுமதி கேட்கும்படியே பேசினார். சுமதி அமைதியாக சமையலறையில் கவிதாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் விதவிதமாக சமைத்து கொண்டு வந்தாள். கவிதா சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு, என்ன சுமதி அண்ணி, சாப்பாட்டில் காரமே இல்லை, நீங்க இன்னும் சமையல் சரியா கத்துக்கலையா என்று நக்கலாக கேட்டாள். மகேஸ்வரியும் தன் மகளுடன் சேர்ந்து சுமதியை மேலும் திட்டினார். சுமதி எதையும் பேசாமல் சகித்து கொண்டாள். சுமதியும் அவளது கணவனும் சாப்பிட்டு விட்டு தூங்க சென்றனர். அன்று மதியம் மகேஸ்வரி தன் மகள் கவிதாவிடம் ரகசியமாக பேசி கொண்டிருந்தார். கவிதா, இங்க பாரு, இந்த சுமதி நாளுக்கு நாள் தலகோணத்தோடு ஆடுறா. இவளை இப்படியே விட்டுட்டா என் புள்ள செல்வாவை நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சுடுவா. அதனால இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும். செல்வாவுக்கு வேற ஒரு நல்ல இடத்துல நிறைய வரதட்சணையோடு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்றார் மகேஸ்வரி. இவர்கள் பேசிய அனைத்தையும் ஹாலில் துணிகளை மடித்து கொண்டிருந்த சுமதி தற்செயலாக கேட்டுவிட்டாள். அவளுக்கு அதிர்ச்சியில் கை கால்கள் நடுங்கின. தான் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் இந்த மாமியார் தன்னை அழிக்கத்தான் நினைக்கிறாரே என்று அவளுக்கு புரிந்தது. இனி அமைதியாக இருந்தால் சரிவராது. மகேஸ்வரியின் இந்த இரட்டை முகத்திற்கு சாட்டையடி கொடுக்க வேண்டும் என்று சுமதி ஒரு அதிரடி முடிவு எடுத்தாள். அடுத்த நாள் காலையில் சுமதி தன் துணிகள் அனைத்தையும் ஒரு பெரிய சூட்கேஸில் எடுத்து வைக்க தொடங்கினாள். செல்வா வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தான். சுமதியின் சூட்கேஸை பார்த்த மகேஸ்வரி, என்னடி கோச்சுக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறியா? தாராளமா போ. என் பிள்ளைக்கு உன்னை விட நல்ல பொண்ணா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்றார் ஆணவமாக. ஆனால் சுமதி அசரவில்லை. அவள் செல்வாவை பார்த்து சொன்னாள், இல்லைங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகல. நாம இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு வெளியூருக்கு தனியாக குடித்தனம் போறோம். அட்வான்ஸ் பணம் கொடுத்து நான் வீடு பேசிட்டேன். நீங்க வர்றீங்களா இல்ல உங்க அம்மா கூடவே இருக்க போறீங்களா என்று அதிரடியாக கேட்டாள். செல்வா அதிர்ந்து போனான். மகேஸ்வரிக்கு கோபம் தலைக்கேறியது. பாத்தியா செல்வா, நான் சொன்னது நிஜமாயிடுச்சு. நம்ம குடும்பத்தை பிரிக்க வந்த கொடுமைக்காரி இவ. உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிறா என்று கத்தினார். அப்போது சுமதி மகேஸ்வரியின் முகத்திற்கு நேராக விரலை நீட்டி கம்பீரமாக கேட்க தொடங்கினாள். கொஞ்சம் நிறுத்துங்க அத்தை. உங்க மக கவிதா கல்யாணம் ஆகி 3 மாசத்துலயே அவ புருஷனை கூட்டிட்டு தனியாக குடித்தனம் போனப்ப அவ உங்களுக்கு கெட்டிக்காரி, புத்திசாலி. ஆனா அதே காரியத்தை உங்க மருமகள் நான் செய்ய நினைச்சா நான் உங்களுக்கு கொடுமைக்காரி, குடும்பத்தை பிரிக்க வந்தவளா? உங்க மகளுக்கு ஒரு நியாயம், உங்க வீட்டு மருமகளுக்கு ஒரு நியாயமா? உங்க மகள் தனியா போனா அவளோட சுதந்திரம், அவளோட நிம்மதி.
ஆனால் நான் தனியாக போகணும்னு நினச்சா அது குடும்பத்தை பிரிப்பதா என்று சுமதி நெற்றியடியாக கேட்டாள். மகேஸ்வரி பதில் பேச முடியாமல் வாயெடுத்து போய் நின்றார். கவிதாவும் அவளது கணவனும் அமைதியாக நின்றனர். அத்தை, எனக்கு தனியாக போகணும்னு எந்த ஆசையும் இல்லை. ஆனால் நேற்று மதியம் நீங்கள் கவிதா கூட சேர்ந்து என்ன வீட்டை விட்டு துரத்திட்டு உங்கள் மகன் செல்வாவுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணீங்க பார்த்தீங்களா? அதை நான் என் காதால் கேட்டேன். என்ன அழிக்க நினைக்கிற இந்த வீட்டில் நான் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் என்றாள் சுமதி. செல்வா இதை கேட்டு தன் அம்மாவை பார்த்து ஆத்திரமடைந்தான். அம்மா, என்ன காரியம் பண்ண பார்த்தீங்க? என் மனைவியை பற்றி தப்பு தப்பாக பேசி என் மனசை கலைக்க பார்த்தீங்களா? சுமதி எடுத்த முடிவில் எந்த தப்புமே இல்லை. நாங்கள் இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு தனியாக போகிறோம் என்று சுமதியின் கையை பிடித்தான். சுமதி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் மகேஸ்வரி அம்மாளின் நெஞ்சில் சவுக்கடி போல் விழுந்தது. பெற்ற மகளுக்கு ஒரு நியாயம், வந்த மருமகளுக்கு ஒரு நியாயம் என்றுதான் இவ்வளவு சுயநலமாக நடந்து கொண்டோம் என்பதை நினைத்து அவர் உறைந்து போய் நின்றார். தன் மகள் செய்தபோது பெருமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் தெரிந்த விஷயம் மருமகள் செய்யும் போது மட்டும் ஏன் தப்பாக தெரிந்தது என்ற கேள்வி அவர் மனசாட்சியை உலுக்கியது. செல்வா சுமதியின் கையை பிடித்து கொண்டு, அம்மா, சுமதி எடுத்த முடிவில் எந்த தப்பும் இல்லை. நாங்கள் இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு தனியாக போகிறோம். உங்கள் பொண்ணு கவிதாவுக்கென்று ஒரு வாழ்க்கை சுதந்திரம் முக்கியம்னா என் மனைவி சுமதிக்கும் அது முக்கியம்தான் என்று கூறி சூட்கேஸை தூக்கினான். மகேஸ்வரி அம்மாள் அவர்களை தடுத்து நிறுத்தவோ பேசவோ துணிவில்லாமல் அப்படியே சிலையாக நின்றார். தன் மகனின் வாழ்க்கையை தன் சுயநலத்தால் தானே சிதைத்துவிட பார்த்தோம் என்ற எண்ணம் அவரை பதற வைத்தது. நன்றி. இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.